ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு தொகையில் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான தொகையிலும் கூட. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி தொகையில் செஞ்சு சாப்பிட்லாம். வெங்காயம் தேங்காய் ரெண்டுமே சேர்த்தாமல் கொள்ளு தொகையில் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். 100 கிராம் அளவு கொள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 4 எடுத்திருக்கேன். கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க. இதை வச்சு ஈஸியாக தொகையில் அரைக்கலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற கொள்ளை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கொள்ளு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்தோடனே இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிட்டோம், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பித்தோடனே எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும், கொள்ளும் அப்படி பொரிஞ்சு வரும், அந்த அளவு வறுக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்ட உடனே எடுத்து வச்ச புளியும் சேர்த்து லேசாக 2 தடவை திருப்பிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு சூடாக இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுடலாம். பருப்பு சூடாக இருக்கும் போதே கல்லுப்பு சேர்த்தோம்னா பருப்பு கருகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள், நல்லா தொகையில் பதத்துக்கு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு தொகையில் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த தொகையில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.